வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 23ஆம் தேதி கர்னியா பிளஸ் லாட்டரி 633வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கேரளா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் முற்றிலும் தவறாகவே அமைந்துவிட்டது நண்பர்களே. இன்று 2 விதமான கணக்குகள் கொடுத்திருந்தேன். அதில் இரண்டாவதாக கொடுக்கப்பட்ட கணக்கில் சி போர்டு 5-0 எடுத்திருந்தோம். அது மட்டுமே சரியாக வந்திருந்தது நண்பர்களே. மற்றபடி எதுவும் சரியாக வரவில்லை. அதே போன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளில் குறைந்தபட்சம் ஒரு போர்டாவது சரியாக வந்திருந்தது நண்பர்களே. பெரிய அளவில் ஒன்றும் பெருமை பேசும் அளவிற்கு சிறப்பாக இல்லை என்பதுதான் உண்மை. சரி நண்பர்களே, இன்றைய பிரிடிக்ஷனுக்குள் செல்வோம். நண்பர்களே, தினசரி நான் அந்த போஸ்ட் பகுதியில் இந்த மாதிரி நான் நம்பரை போடுறது வழக்கமாகவே வச்சுருப்பேன். நிறைய பேருக்கு இதனால் என்ன பிரயோஜனம்னு கூட நிறைய பேர் யோசனை பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த 1 மணிக்கு இந்த 008ன்னு வந்துருந்துச்சிங்களா, இந்த 008 அது சரியாகவே வந்திருக்கிறது. அதே மாதிரி இந்த 6 மணி ஆட்டத்துக்கும் பாருங்க 797 தான் விளையாண்டாங்க சிக்கிம் டியர் லாட்டரிக்கு. அதுவுமே சரியாகவே வந்திருக்கு நண்பர்களே. இதே ஜூலை 22ஆம் தேதியில் இதுக்கு முன்பு கேரளா லாட்டரியில் விளையாடப்பட்ட எண்கள். அதே போன்று 8 மணிக்கும் வருமா என்று எதிர்பார்த்தேன், ஆனால் வரவில்லை நண்பர்களே. இருப்பினும் இங்க பாருங்க 245 இருக்கு. இந்த இடத்துல நடுவில் பி போர்டு மட்டும் மாறி இருக்கு நண்பர்களே. அதே போன்று கேரளா லாட்டரிக்கு ஏதாவது மேட்ச் ஆயிருக்குதான்னு பார்த்தா ஒன்றும் சரியாக அப்படி எதுவும் இல்லை. இதே மாதிரி கேரளா லாட்டரிக்கும் பாருங்க 225 ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 245 இருக்கு. அதை விட சிறப்பு என்னவென்றால் 2 ஆட்டங்கள் இதிலிருந்தே வந்திருக்கிறது நண்பர்களே. அதனால்தான் இதே தேதிகளில் இந்த எண்கள் எல்லாம் என்ன சொல்றதுன்னா, இந்த எண்கள் எல்லாம் முக்கியமான எண்கள். இந்த ஜூலை 22 தேதிங்கும் போது இது ஏதோ டியர் லாட்டரி கேரளா லாட்டரி ஏதோ ஒன்றில் வந்து விடுகிறது நண்பர்களே. எல்லா நாளும் வரும் என்று அர்த்தம் இல்லை. மாதத்தில் 2-3 நாட்களாவது இதில் உள்ள எண்களே வருவதை நான் பார்த்திருக்கிறேன் நண்பர்களே. அதற்காகத்தான் இதை தினசரி எடிட் செய்து போடுகிறேன். சரி நண்பர்களே, நாளைய பிரிடிக்ஷன் கர்னியா பிளஸ் லாட்டரிக்கான பிரிடிக்ஷனுக்குள் செல்வோம். இப்போ கடைசியா பார்த்தோம்னா என்ன விளையாண்டுருக்காங்க, 225, 699. இதே மாதிரி ஆட்டங்கள் வேறு எங்கேனும் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருந்தேன் நண்பர்களே. எங்கேயும் ரொம்ப தூரமெல்லாம் தேடவில்லை. இதே 2026ஆம் ஆண்டிலேயே 2 இடத்தில் இதே போன்ற ஆட்டங்கள் உள்ளது நண்பர்களே. அங்கிருந்தே நாளை பிரிடிக்ஷனுக்கு உண்டான பிசி எண்களை தேர்வு செய்யலாம் என்று நினைக்கிறேன். வாருங்கள் அந்த இடத்திற்கு செல்வோம். இது நடப்பு ஆண்டிற்கான சார்ட் நண்பர்களே. அதாவது 2026ஆவது ஆண்டிற்கான அட்டவணை. இதுல மார்ச் மாசத்தில் பாருங்கள் நண்பர்களே. மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா விளையாண்ட ஆட்டம் என்னன்னா 699. அடுத்தது இன்று 225. இங்க பாருங்க நண்பர்களே, 99, 20. இந்த 699க்கு இங்க 299 இருக்கு. அடுத்தது இந்த 225க்கு 420 இருக்கு நண்பர்களே. இதுல பிசி நம்பர் மிக சரியாகவே மேட்ச் ஆகுது நண்பர்களே. அதே மாதிரி கொஞ்சம் கீழே பார்த்தோம்னா இங்க பாருங்க, அந்த 99க்கு இங்க 699க்கு இங்க 349 இருக்கு. அதே மாதிரி இந்த 225க்கு இங்க பாருங்க நண்பர்களே 875 இருக்கு. அப்ப பிசி எண்கள் 49ம் 75ம் ஒரே மாதிரியான எண்கள் தான் நண்பர்களே. இப்ப சமீபத்திய 2 ஆட்டங்களை ஒத்து இருக்கின்றன. இது இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இடத்துல ஒரே மாதிரியே இருக்கு நண்பர்களே. இங்க திரும்பவும் 99 வருகிறது. இங்க கீழே பார்த்தோம்னா
கீழே பார்த்தோம்னா 383ன்னு இருக்கு நண்பர்களே. இங்க 99, 20, 799 இப்பதான் விளையாண்டாங்க. ஆனா இந்த ஆட்டத்துல மேல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா 99 வருது. இங்க பாருங்க, இந்த 2 ஆட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது கீழே 383 இருக்கு நண்பர்களே. இதில் எந்த 2 ஆட்டங்களில் நாம் எதை பயன்படுத்தலாம் என்றால், இந்த கீழே இருக்கிற அந்த 383ன்னு இருக்குது இல்லைங்களா, அந்த இதுல இருக்கிற நம்பரையே நம்ம இந்த இடத்துல இருந்து நாம் எடுத்து விளையாடுவதுதான் சரியாக இருக்கும் என்று மனதிற்கு படுகிறது நண்பர்களே. நீங்கள் இந்த 2 இடங்களையும் பாருங்கள். உங்கள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதையே பயன்படுத்துங்கள் நண்பர்களே. நான் இந்த இந்த 2 ஒத்த ஆட்டங்களை வைத்து நான் ப்ரிடிக்ஷனுக்கான எண்களை எடுக்கிறேன் நண்பர்களே. அப்போ இந்த இடத்துல 383ன்னு இருக்கு. அப்போ பிசிக்கு நாளை பிசிக்கு 83, 88, 33, 38 என்று இன்று 4 எண்கள் வரும் நண்பர்களே. இந்த 4 எண்களையும் நாளை பிசி எண்களாக பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா டி போர்டுக்கும் ஏ போர்டுக்கும் உண்டான எண்கள் தேவைப்படுகிறது நண்பர்களே. அதுக்கு நம்ம தினப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது அவ்வளவு தெளிவாக அது புரியவில்லை நண்பர்களே. அதனால் நாம் வார பேட்டனை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சமீபத்திய ஆட்டங்களை பார்ப்போம். எப்படி விளையாண்டுருக்காங்கன்னா, வார பேட்டர்ல 6க்கு 6 வந்திருக்கு, இங்க 2க்கு 2 வந்திருக்கு. அதனால ஏ போர்டு ரிப்பீட் வந்துட்டு இருக்கு நம்மள வாரம் டு வாரம் திரும்பவும் வந்துட்டு இருக்கு. அப்ப 6க்கு 6, 2க்கு 2ங்கும் போது இங்க 6க்கு 6ஐயே பயன்படுத்துவதுதான் சரியாக வரும் என்று என் மனதிற்கு படுகிறது நண்பர்களே. இப்போ 2 ஆட்டங்கள் இந்த 2 ஆட்டமும் ஒரே மாதிரியே வந்திருக்கிற காரணத்தினால நம்ம இந்த இடத்துல 6ஐயே பயன்படுத்தலாம் நண்பர்களே. 6 இல்லைன்னா அந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வேணா 1ஐ கூட வைத்துக் கொள்ளலாம், ஒன்றும் தவறு இல்லை. மெயின் நம்பரை நம்ம 6ஐயே பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ 3Dக்கு என்ன நம்பர் வரும்? 683, 688, 633, 638, 638 இந்த 4 எண்களையும் நாளை 3D எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ நம்ம 4Dக்கு என்ன எடுக்கலாம்னா, 4D எண்களுக்கு 4D எண்களை கூட நம்ம கணிக்கும் போது இப்போ டி நம்பர் பார்த்தீங்கன்னா 944 என்று தினப்பேட்டனில் காட்டுகிறது நண்பர்களே. அதனால் அதிலிருந்து கணிப்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். அதற்கு நம்ம வார பேட்டர்ன்ல இருந்து ஏதாவது புரிகிறதா என்று பார்ப்போம் நண்பர்களே. இப்போ வார பேட்டர்ன்ல வச்சு பார்க்கும்போது இங்க பாருங்க, 9க்கு 4 வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம 8க்கு 3ஆம் நம்பரை பயன்படுத்தி கொள்ளலாம் நண்பர்களே. ரொம்ப தேடி அலைய தேவையில்லை. சிம்பிளா இங்க 9க்கு 4 வந்திருக்கு, இங்க 8க்கு 3 வரும் என்று நம்புவோம் நண்பர்களே. அதே மாதிரி இந்த இடத்துல இங்க பாருங்க நண்பர்களே, இங்க 4 4 இருக்கா. இந்த 4 4க்கு அடுத்ததா என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி 2 4 இதே செவ்வாய் புதன் கிழமைகளில் இருக்கிறது நண்பர்களே. எங்கேயோ பார்த்தேன் மேல பாருங்க, இங்க பாருங்க நண்பர்களே. அதே மாதிரி இந்த இடத்துல 4 இருக்கு, இங்க ஒரு 4, இங்க ஒரு 4, அடுத்தது 3 தான் இருக்கு நண்பர்களே. அதனால நாம டி போர்டுக்கு 3ஆம் நம்பரை பயன்படுத்தலாம் நண்பர்களே. 3 அல்லது 8ஐ கூட பயன்படுத்தலாம்.
அப்போ இந்த இடத்துக்கு வந்து இங்கே அந்த இடத்துல பார்க்கும்போது 3ஆம் நம்பர் தான் காட்டுது. இந்த இடத்துல பார்க்கும்போது கூட இங்கே 4க்கு 4, இங்கே 8க்கு 3ன்னு வருது. 2 இடத்துலையும் 3ஆம் நம்பரை பயன்படுத்துவது சரியாகவே இருக்கும் என்று நம்பிக்கை அளிக்கிறது நண்பர்களே. அப்போ வந்து 4Dக்கு வந்து நாம் என்ன பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் 36 83 36 83 36 88 36 33 36 36 38 இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. அதே போன்று சிங்கிள் போர்டுகளுக்கு இந்த நம்பரை பார்த்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு கணிப்பு தான். இதில் எந்த உத்தரவாதமும் இல்லை. கணிப்பு என்றாலே வரலாம் வராமலும் போகலாம் நண்பர்களே. இங்கு இருப்பது 4 எண்கள். இன்னும் மீதம் இருக்கும் எண்கள் எவ்வளவு என்றால் 9996 வழக்கமாக கூறுவதுதான். இந்த 4 எண்களிலிருந்து நாளை ஒரு எண் எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம சிங்கிள் போர்டுகளுக்கு என்ன பயன்படுத்தலாம் என்றால் டி போர்டு 3 அல்லது 8, ஏ போர்டு முதல் வாய்ப்பு 6 தான். 99% 6ஐயே பயன்படுத்துங்கள் நண்பர்களே. சப்போர்ட்டுக்கு வேணால் 1ஆம் நம்பரை கூட கொடுக்கலாம். நம்ம முழுதாக 6ஐ நம்பும்போது அதன் எதிர் எண்ணான 1 கூட வந்து நம்மை ஏமாற்றி விட வாய்ப்பு உண்டு. அடுத்தது பி போர்டுக்கு 8 3, சி போர்டும் 8 3 தான் நண்பர்களே. இதுவே என்னுடைய ப்ரெடிக்ஷன் நண்பர்களே. நான் இதை உங்கள் கணக்கோடு மேட்ச் செய்து பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் இந்த எண்களையே நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. இது இன்னும் இந்த வார பேட்டர்னை மட்டும் நான் வச்சு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு 3 ஆட்டங்களை வைத்து பார்க்கும்போது இன்னொரு எண்ணை கூட எடுக்கலாம் என்று மனதிற்கு படுகிறது நண்பர்களே. அது எப்படி என்ன என்பதையும் இப்பொழுது நான் கொடுத்தது 4Dக்கு வந்து 4 எண்கள் கொடுத்திருக்கிறேன். 3Dக்கு 4 எண்கள் தான். 5ஆவதாக இன்னொரு எண்ணையும் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இப்படி கூட வரலாம், எதிர்பார்ப்பு தான் நண்பர்களே. அதற்கு வார பேட்டர்ன் இந்த இதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். இங்கே 6க்கு 6, 2க்கு 2, இங்கே 6. அப்போ முதல் நம்பரை டி நம்பரில் வந்து நம்ம ஆல்ரெடி 3ஐ எடுத்து விட்டோம் நண்பர்களே. அந்த டி நம்பருக்கு 3ஐ மட்டும் வைத்துக்கொள்வோம். அடுத்தது இந்த 6க்கு வந்து ஏ நம்பருக்கு வந்து இந்த 6ஆம் நம்பரை அப்படியே வைத்துக்கொள்வோம் நண்பர்களே. அப்போ 36ன்னு வருது. அடுத்ததா வந்து பிசி நம்பர் வந்து இதுல வந்து எப்படி எடுக்கலாம்னா இந்த இதுல ஏ நம்பரு சி நம்பரை முதலில் பார்த்து விடுவோம். இதில் வந்து இந்த நம்பருக்கு எதிர் நம்பர் இங்க வந்து பாருங்க, இந்த 649ல சென்டர் நம்பர் இங்க வருவதாக வைத்துக்கொள்வோம் நம்பர்ல. இப்போ இந்த 4 எதிர் நம்பர் இங்க 9 வந்திருக்கு. இங்க 0 இருக்கா இந்த இடத்துல. இந்த 0 எதிர் நம்பர் பாருங்க, இங்க 5 வந்திருக்கு. அப்போ இங்க 8 இருக்கு. இந்த 8 எதிர் எண் 3. அப்போ சி போர்டு வந்து 3. நான் சொல்வது புரியும் என்று நம்புகிறேன் நண்பர்களே. இங்க வந்து 4க்கு இங்க 9 மாறி வந்திருக்கு. இங்க 0க்கு இங்க 5ன்னு வந்திருக்கு. அப்போ வந்து அதே மாதிரி வரும்னு நம்பினோம்னா இங்க 8க்கு வந்து இங்க 3 தான் வரும். அப்போ சி போர்டு 3 தான். நான் முதலில் கொடுத்த கணிப்பில் கூட சி போர்டு 3 தான் வந்திருக்கும். அடுத்ததாக வந்து
பி நம்பர் பாருங்க நண்பர்களே, இந்த 9 இங்க அப்படியே வந்திருக்கிறதா வச்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ இந்த 9 வந்து இந்த அப்படியே 9க்கு 9 வந்திருக்கா, இங்க பாருங்க 2க்கு 2 வந்திருக்கு. இந்த 9க்கு 9, 2க்கு 2. அப்போ இந்த 7ஆம் நம்பர் வந்து சென்டர்ல வருதாக கருதுவோம் நண்பர்களே. பி போர்டுக்கு 7. அப்போ வந்து சி போர்டு 3, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3, ஏ பி சென்டர் போர்டுக்கு வந்து 7. அப்போ முதல் எண் வந்து 6. அப்போ டி நம்பர் 3. அப்போ வந்து நண்பர்களே, இந்த ஒரு எண்ணையும் போடலாம், பயன்படுத்தலாம் என்றுதான் தோன்றுகிறது நண்பர்களே. நான் சுட்டி காட்டிய இடங்கள் உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். அதனால வந்து நாளைக்கு 3673 என்ற எண்ணையும் பயன்படுத்தி பார்ப்பது மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. என்னால் 5 எண்களை விளையாட இயலாது, என்னால் ஒரு எண் மட்டும்தான் விளையாட முடியும் அப்படி என்று நினைப்பவர்கள் இந்த ஒரே ஒரு எண்ணை மட்டும் நாளை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. நான் கொடுத்த 5 எண்களும் சிறப்பான எண்களாகத்தான் என் மனதிற்கு படுகிறது நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே. உங்கள் கணக்கோடு ஒத்துப்போகும் பட்சத்தில் இந்த 5 எண்களையும் நீங்களும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நண்பர்களே, தினசரி நாம் யாராலும் சரியான எண்களை கணித்து கூறுவது என்பது இயலாத காரியம் நண்பர்களே. இன்று சரியாக வராத காரணத்தினால் நாளையும் வராது என்று அர்த்தமில்லை, வரலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நாளை வெற்றி பெறுவோம் என்ற என் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கேரளம் லாட்டரி பிரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நாளை அனைவருக்கும் இனிய நாளாக அமையும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.